பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் இந்த கமிஷன் ஒர்க்கை பற்றி தான் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு கமிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது எந்த விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் போகிறப்ப, அதாவது கமிஷன் 2 நாள் எடுக்கணும்னு சொன்னேன், அதை ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அந்த கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த கமிஷனுக்கு வரவங்க வந்து எதை வந்து நம்மகிட்ட முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க, எந்த மாதிரி நம்ம கிளாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க் அதிகமாக வரும், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ அந்த டீட்டெயில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்கூல் ட்ரைனிங் போகிறப்ப கிளாஸ் எடுத்திருப்போம், அதே மாதிரி நம்ம டியூஷன் வச்சு எடுத்திருப்போம், எப்படி வேணால் நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு சுதந்திரமாக கிளாஸ் எடுப்போம். அதாவது என்னன்னா, நம்ம டாபிக் எடுத்துக்கிறோம், நம்முடைய ஸ்டைலில் வந்து கிளாஸ் எடுப்போம், மாணவனுக்கு எதெல்லாம் சொல்ல விரும்புகிறோமோ, நம்ம எதெல்லாம் டீச்சிங் காட்ட விரும்புகிறோமோ அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக நம்ம கிளாஸ் எடுப்போம். ஆனால் இந்த கமிஷன் அப்போ நம்ம உள்ள நுழையிறப்ப ஒரு வித பயத்தோட கொஞ்சம் உள்ள நுழைவோம். ஏன்னா அவங்க இருக்காங்க, நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்ற அந்த பய உணர்வு இருக்கும். அதை நீங்க அந்த பய உணர்வை உள்ள வரவிடாதீங்க. அது என்னன்னா, நீங்க கிளாஸ் எடுக்க போறப்ப நீங்க கேஷுவலா எப்படி கிளாஸ் எடுப்பீங்க, உங்களுடைய ஸ்டைல்ல எடுங்க. அப்படி நம்ம எடுக்கிறப்ப அவர் இருக்காரு அந்த அந்த மைண்ட் செட்டை தள்ளி வச்சிருங்க. நீங்க எப்படி தனியா நீங்க கிளாஸ் இருந்தா எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சுதந்திரமா எப்படி கிளாஸ் எடுப்பீங்களோ அந்த மாதிரி உணர்வோட நீங்க கிளாஸ் எடுங்க. ஏன்னா அவர் வந்து நிக்கிற ஸ்டைல வச்சு கண்டுபிடிச்சுவாரு, இவங்க புதுசா எடுக்கிறாங்களா, ஆல்ரெடி நல்லா எடுத்து தயாராகிருக்காங்களா அப்படின்றது அவர் அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. ஸோ நீங்க கேஷுவலா உள்ள வந்துட்டு ஃப்ரீ மைண்டோட நீங்க கிளாஸ் எடுங்க. அப்படி கிளாஸ் எடுக்கிறப்ப என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அதுல கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொல்றேன், உங்களுக்கு கமிஷனுக்கு உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம லெவல் 1 லெவல் 2 ரெண்டு எழுதிருப்போம். அதுல 25 லெசன் பிளான், லெவல் 1க்கு 25 லெசன் பிளான் எழுதிருப்போம், லெவல் 2க்கு 25 லெசன் பிளான் எழுதிருப்போம். அதுல இருந்து நம்ம ஒரு லெசன் பிளான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். சார் அந்த ஒரு லெசன் பிளான் எதை சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 25 லெசன் பிளான் எழுதுறோம் பாத்தீங்களா, அதுல இருந்து தான் ஒண்ணு நம்ம எடுக்கணும். நம்ம அந்த 25 லெசன் பிளான் எழுதாத ஒண்ணு நம்ம எடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி நம்ம அந்த 25ல இருந்து ஏதாவது ஒண்ணை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான், நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது நீங்களே தெரியும், உங்களுக்கு படிச்சோம், இது நம்மளால நல்லா எடுக்க முடியும், இதுக்கான டீச்சிங் எல்லாம் நமக்கு நல்லா தயார் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த அந்த டாபிக் வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அது செலக்ட் பண்றப்ப ரொம்ப கவனமா, பொறுமையா, நிதானமா நீங்களா ஒரு தனியா அந்த நீங்க எடுத்த டாபிக்கை டீச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இது நம்ம கம்ஃபர்டபுளா வருது அப்படி தெரிஞ்ச பிறகு அந்த டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, லெவல் 1 லெவல் 2 ரெண்டுலயும் தனித்தனியா ஒரு லெசன் பிளான் எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த தனியா எடுத்து வச்சதுக்கு என்னென்ன டீச்சிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்ட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதையும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கணும், நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் சொல்லி கமிஷன் ஒர்க் சொல்லி ஒரு 20 வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துட்டா கமிஷன் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ஒரு லெசன் பிளான நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த 25ல சார் கிளாஸ் வந்து எவ்வளவு நேரம் சார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமே 10 மினிட்ஸ் தான் இருக்கும், மினிமம் வந்து 5 மினிட்ஸ் இருக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும் மினிமம், அதிகபட்சம் 15 நிமிஷம் எடுத்துங்க. அதாவது 15 நிமிஷம் நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி தயார் பண்ணி அந்த டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டாபிக் வந்து ஒரு 15 நிமிஷம் எடுக்கலாம். ஏன்னா முக்கியமான விஷயம், நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த பாதியிலே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நீங்க எதுவுமே கிளாஸ் எடுக்க நின்றக்கூடாது. இந்த தவறு பண்ணினா மார்க் ரொம்ப குறைச்சிருவாங்க. அதே மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே நீங்க எடுக்கக்கூடாது. உங்க முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவங்கள பார்த்துக்கிடுங்க. அவர் எப்ப போதும்னு சொல்லுவாரு அப்படின்னு சில பேர் பார்த்துட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கவே ஆகும். நீங்க வாட்ட கிளாஸ் எடுத்துட்டே இருங்க, அவரே பார்த்து போதும்னு சொல்லுவாரு, அதுக்கு பிறகுதான் நீங்க நிக்கணும். அது வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்து முடிச்சேன் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து போதும் சொல்ற அளவுக்கு நீங்க கிளாஸ் எடுத்துட்டே இருக்கணும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் லெவல் 2க்கும் ஒரு லெசன் பிளான் 10 மினிட்ஸ் வந்து 15 நிமிஷம். சரிங்களா? சார் இப்போ இந்த லெவல் 1ஐயும் எடுக்கணுமா சார், இல்ல லெவல் 2 ரெண்டையும் நம்ம எடுக்கணுமா சார் சொல்லி கேள்வி இருக்கும். நல்லா கவனிங்க, மோஸ்ட்லி வரவங்க ஏதாவது ஒண்ணு நம்மளே சூஸ் பண்ணி எடுக்க சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி ஒரு சில பேர் ஸ்ட்ரிக்ட்டா வந்தாங்கன்னா அவங்களா சொல்லுவாங்க லெவல் 1 எடுங்க இல்ல லெவல் 2 எடுங்க, அவங்களா சொல்லிடுவாங்க. சோ நம்ம வந்து ரெண்டுக்குமே தயாராகிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அவங்கலாம் பாத்தீங்கன்னா
ஒரு ஆப்ஷன் பேப்பர் ஒன்று எழுதிருப்பாங்க. இப்ப காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் எழுதிருப்பாங்க. அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் எழுதிருப்பாங்க. இப்ப இவங்களை எது சார் மோஸ்ட்லி எழுதி சொல்லுவாங்க, உங்களுடைய மேஜர் தான் எழுதி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் எழுதி சொல்லுவாங்க. இப்ப காமர்ஸ் தான் எழுதி சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் தான் எழுதி சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் யாராவது ஸ்ட்ரிக்டா வந்தா தான் அது இன்னொரு லெவல் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து இந்த 2 லெவலுக்கும் தயாராகிக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, தயாராயிட்டு சார் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரணும், எப்படி நம்ம கிளாஸ் எடுத்தா, அதாவது அவங்க எதை வந்து முக்கியமா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. நீங்க செகண்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க அந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில், நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள். ஒரு 9 திறன்கள், முக்கியமான திறன்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது வலுவூட்டிகளை பயன்படுத்துதல், கரும்பலகையை பயன்படுத்துதல், பாடம் தொடங்கும் திறன், பாடம் முடிக்கும் திறன், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஒரு டாபிக் எடுத்து இதைத்தான் கிளாஸ் இருக்க போகணும் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த டாபிக் கையில வச்சுட்டு அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் பார்த்தீங்களா, அது 9 திறன்கள், அது எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எப்படி கிளாஸ் இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாடம் தொடங்கும் திறனை எப்படி கொடுத்துருக்கான், சோ பாடம் தொடங்கும் திறனா எப்படி நம்ம எடுக்கணும், அதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதே மாதிரி வலுவூட்டி திறன்களை பயன்படுத்துதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வலுவூட்டி திறன்களை பயன்படுத்தினா ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்கிறப்ப கொஸ்டின் கேட்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணிட்டானா நீங்க வந்து அடுத்த டைம் போக கூடாது. அந்த ஆன்சர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி குட்னு சொல்லணும், எல்லாரும் கை தட்டுங்க கிளாப் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அந்த ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும். இதுதான் வலுவூட்டி திறன்களை பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு திறன்களையும் குறைஞ்சது ஒரு 4 இல்ல 5 திறன்களை வந்து இந்த 15 நிமிஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 5 திறன்களாவது உள்ள கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்ப வலுவூட்டி திறன்களை பயன்படுத்தினா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் சொன்னா அவனை என்கரேஜ் பண்றது. கரும்பலகை பயன்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பா போர்டை பயன்படுத்தணும். ஒரு சில பேர் போர்டை பயன்படுத்த மாட்டாங்க, கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க, டைரக்டா சார்ட்டை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. போர்டையும் நம்ம பயன்படுத்தணும். பாடம் தொடங்கும் திறன் எப்படி இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா திறன்களை கொடுத்துருப்பாங்க. இந்த திறன்களை நீங்க எடுத்திருக்க டாபிக் கையில வச்சுட்டு அந்த திறன்கள் நீங்க ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ண நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும், பாடம் எப்படி தரணும் அப்படின்னு ஒரு கிம்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க செலக்ட் பண்ண அந்த சப்ஜெக்டை கிளாஸ் எடுத்து பழகுங்க. அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை வந்து ஒரு ஆசிரியர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தான் அந்த யூனிவர்சிட்டில இருந்து வரவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. நான் அதான் செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது சொன்னேன், ஒரு ஆசிரியர் தன்னுடைய திறன்களை எப்படி வளர்த்துக்கணும், அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்களை கொடுத்துருக்காங்களா அதன் மூலமா தான் நீங்க வளர்த்துக்கணும். சோ நீங்க அந்த திறன்களை மட்டும் 9 திறன்களை கையில வச்சுட்டு குறைஞ்சது 5 திறன்கள் எடுங்க. அந்த 5 திறன்களை நம்ம எடுக்க போற டாபிக்ல எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம எதுவுமே தயார் பண்ணி போலேன்னா கடமைக்கு தான் போய் எடுப்போம். அப்ப நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். நமக்கு அதுல ஒரு ஹார்ட் ஒர்க் காட்டணும். நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோம், இதுல நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ண முடியும், எப்படிலாம் இது எடுக்கலாம், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து மெனக்கிடணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு தான் நம்ம டீச் பண்ண போறோம். கடமைக்கு எடுக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்டை புரிய வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. கடமைக்கு எடுக்கணும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம சிம்பிளா சொல்லிட்டு வர்றது. அதே இது நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரிய வைக்கணும், அதாவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிய வைக்கணும், அவனையும் நம்ம இருக்கணும் அவனை அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க முன்னாடியே தயாராகிக்குங்க. தயாராகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்றேன், இது முன்னாடி வீடியோ சொன்னது கிடையாது. அந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ல குறைஞ்சது 5 ஸ்கில்ல நீங்க பயன்படுத்துற மாதிரி நீங்க கிளாஸ் எடுத்துங்க. அதைத்தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து என்ன தெரியும், அது திறன்கள் தெரியும். ஒரு ஆசிரியருக்கு என்ன திறன்கள் தான் இருக்குன்னு தான் தெரியும். அதே மாதிரி தான் நீங்க பிஎட்டை முடிச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு ஏதாவது இன்டர்வியூ போறீங்க, சரிங்களா? அப்பவும் பாருங்க இந்த திறன்களை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க கிளாஸ் எடுக்க போகும்போது மட்டும் சுதந்திரமா ஃபீல் பண்ணுங்க. அவர் இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால ஃப்ரீயா எடுக்க முடியாது. என்னைக்கு நம்ம சுதந்திரமா உணர்ந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ அப்ப நம்ம பெஸ்டா பண்ணிடுவோம். சரிங்களா? சோ அவர் இருக்காரு இல்ல முன்னாடி மாறல அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எடுத்து இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம், இதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் புரிய வைக்க போறோம், இதை எப்படி நம்ம டீச் பண்ண போறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த திறன்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1. 2வது, இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துருவாங்க. அப்போ என்ன சொல்றாரு, டீச்சிங் இடத்துல அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம வந்து 10 நிமிஷம் தான் கொடுக்குறோம். சோ அதுக்குள்ள அவங்க எப்படி டீச்சிங் எப்படி பயன்படுத்துறாங்க முக்கியம். சரிங்களா? சோ நீங்க வந்து இந்த டீச்சிங் எல்லாம் கரெக்டா அந்த 15 நிமிஷத்துல அதைத்தான் நீங்க முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல நம்ம ஃபிளாஷ் கார்டை காட்டுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம ரொட்டேட்டிங் சார்ட்டை காட்டுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம மேட்சிங் போர்டை காட்டுறோம், இதெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதை டாபிக் வச்சு எழுதி வச்சுட்டு நீங்களா 2-3 டைம் கிளாஸ் எடுத்து பாருங்க. தயாராகிட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
சரிங்களா? நீங்க வாட்டு நீட்டா போறீங்க, கிளாஸ் எடுத்து நீங்க வாட்டு போயிட்டு இருக்கலாம், நல்ல மார்க் நம்ம கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கிளாஸ் எடுக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ செகண்ட் இயர் புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மைக்ரோ டீச்சிங் எடுத்துக்கங்க, இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல நான் அதுக்கான கிளாஸ் எடுத்துக்கேன், அதை நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் ஒவ்வொரு ரெக்கார்ட்மெண்ட்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி 20 வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.